அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் சரக்கு விமான சேவை. செம்மணி மனித புதைகுழியில் இன்று மீண்டும் அகழ்வு ஆரம்பம். கெஹலிய வழக்கில் முக்கிய திருப்பம், சாட்சியாக ரணில். யாழ் அரியாலையில் சித்திரவதை முகாம், வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த கைதி. நானுஓயாவில் தேயிலையுடன் லொரி குடை சாய்ந்து விபத்து, 2 படுகாயம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். 40,000 மெட்ரிக் டன் கீரி சம்பா அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை. இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நடத்துனர் மீது கொலைவரி தாக்குதல். தொடர்பென விரிவான செய்திகள். சீனாவின் குன்மிங் மற்றும் இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு இடையில் புதிய சரக்கு விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. SF விமான சேவையின் போயிங் 747-200 சரக்கு விமானம் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இந்த சரக்கு விமானம் சீனாவின் குன்மிங் நகரத்தில் இருந்து இன்று காலை 10:50 நேரமளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த சரக்கு விமானம் 22 மெட்ரிக் டன் நிறையுடைய பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. சீனாவின் குன்மிங் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு இடையிலான சரக்கு விமான சேவையானது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிகள் தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே அகழ்வு பணிக்காக நிதி விடுவிக்கப்பட்டுள்ள விடயமும் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் 26ஆம் தேதியன்று அகழ்வுகளை ஆரம்பிக்க எந்த தடங்களும் இல்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. 3 குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட 19 மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைகுழி மனித புதைகுழியாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. மனித புதைகுழி என்ற அடையாளப்படுத்தலுக்கு அமைய இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசிகளை வாங்கியது தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 350 பேர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இதில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் குழு சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் முன்னாள் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, விஜயதாச ராஜபக்ச, டக்ளஸ் தேவானந்த மற்றும் ரோஷான் ரணசிங்க ஆகியோர் அடங்குவர். மேலும் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம உள்ளிட்ட மருத்துவர்கள் குழுவும் இதில் அடங்கும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித புதைகுழி விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அண்மையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இதன்போது 3 குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட 19 மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டது யார் என்ற அச்சமும் தோன்றியுள்ளது. இந்த நிலையில் 1996ஆம் ஆண்டு அரியாலை பகுதியில் 600க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. தோண்ட வெளிவரும் மனித சிதிலங்கள் மக்களின் மனங்களை ரணங்களை ஏற்படுத்திய அதேவேளை இன்னும் எத்தனை மனித சிதிலங்கள் மீட்கப்படுமோ என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போசோ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. போசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவர் சிறை கூண்டினுள் இருந்து தூக்கிட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மீட்கப்பட்டதை அடுத்து கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியொருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நானூயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் சமர்செட் பகுதி தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லோரி ஒன்று வீதியில் கொடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த இருவர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா ஒலிபென்ட் தோட்டத்தில் இருந்து நானூயா சமர்செட் தேயிலை தொழிற்சாலைக்கு தேயிலை கொழுந்து ஏற்றிச் சென்ற லொரியே இவ்வாறு வீதியை விட்டு விலகி தேயிலை கொழுந்துடன் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நானூயா போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்துக்குள்ளான லொரியினை மீட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் லொரியின் செலுத்தி சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நானூயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலில் கட்டுமான துறையில் உள்ள வேலைகளுக்கு தகுதியான தொழிலாளர்களை பதிவு செய்யும் பணி நாளை தொடங்கும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பொது புனரமைப்பு பணிகள், பீங்கான் ஓடு வேலைகள் மற்றும் பிளாஸ்டரிக் வேலைகள் போன்ற வேலைகளுக்கு தொழிலாளர்கள் பணியகத்தின் வலைத்தளம் மூலம் பதிவு செய்யப்படுவார்கள். 25-45 வயதுக்குட்பட்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலைக்கு வகைக்கு ஏற்ற நல்ல அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகிறது. இஸ்ரேலில் முன்னர் வேலை செய்யாதவர்கள் மற்றும் இஸ்ரேலில் பணிபுரியும் அல்லது வசிக்கும் உறவினர்கள் இல்லாதவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இஸ்ரேலில் நிலவும் காலநிலை மற்றும் வானிலை நிலைமைகளின் கீழ் பணிபுரிய ஏற்ற நல்ல உடல் மற்றும் மனநிலையில் உள்ள நபர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக்கொள்கிறது. விண்ணப்பதாரர்கள் 10 ஆண்டுகள் பாடசாலை கல்வியை முடித்திருக்க வேண்டும் என்றும் அடிப்படை ஆங்கில அறிவு இருக்க வேண்டும் என்றும் பணியகம் கூறுகின்றது. நாட்டில் போதுமான அரிசி கையிருப்பு இல்லாததாலும் கீரி சம்பா அரிசிக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் 40,000 மெட்ரிக் டன் கீரி சம்பா மற்றும் அதற்கு மாற்றாக அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை செலவு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 5,000 மெட்ரிக் டன் அரிசி அரசு நிறுவனங்கள் மூலமாகவும் மீதமுள்ளவை சந்தை தேவைகளின் அடிப்படையில் தனியார் துறை மூலம் இறக்குமதி செய்யப்படும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றின் நடத்துனரை தாக்கிய தனியார் பஸ் ஒன்றின் சாரதியும் நடத்துனரும் அம்பாந்தோட்டை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் அம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை நுவரெலியா தனியார் பஸ்ஸின் சாரதியும் நடத்துனருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நடத்துனர் சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சமூகத்தில் பழியத்தவிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் நடத்துனரே காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட தூர பஸ் சேவைகளுக்கான நேர அட்டவணை தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.